ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் பெட் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விதமான டாப்பிக்கை மிங்கிள் பண்ணி பேச போகிறோம். நம்மக்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட டாபிக் இந்த மூணுமே தனியாக நோட் பண்ணி வச்சு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். மூணுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கேட்குறது, அது பல ஆங்கிளில் கேட்குறது, ஆனால் ஒரே மீனிங் தான். இப்போ ஒரு ஐஃப்ளை புறாக்கள், நல்லா பறந்த புறாக்கள்லேருந்து ஒரு ஆணையும், இன்னும் பறந்த ஒரு புறாலேருந்து ஒரு பெட்டையும் எடுத்துகிட்டு நம்ம பேர் பண்ணி நம்ம அதில் இருந்து நம்ம லைனேஜை உருவாக்கிடலாமா, இல்லைனா அதில் இருந்து நம்ம அதுக்கு அடுத்தது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பேர்ட்ஸாக வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய டாபிக். அது மட்டும் இல்லாமல் அப்படி கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இந்த புறா கலைகளில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தோன்னா, இன்னும் நிறைய புறாக்கள் நம்ம பார்க்காம இருக்கிற அமைப்பில் உள்ள புறாக்கள்லாம் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட அமைப்பில் புறாக்கள் இருக்குது, ஏகப்பட்ட மண்டக்கட்டில் புறாக்கள் இருக்குது, ஏகப்பட்ட விங் பேட்டர்னில் புறா இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புறாக்களை ஒவ்வொருத்தவங்களும் அமைச்சு வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற புறாக்கள் எடுத்துகிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகி பறக்காது. திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த புறாக்களை டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்போ சில புறாக்கள் ஜோடிகள் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் இருக்கும், ஒரு ஃபீமேல் இருக்கும். நீங்கள் பேர் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து இறங்குற எல்லா சிக்ஸுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்புறம் வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் அந்த புறாக்கள் இறந்து போகும். இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேரில் இறங்குற பட்டாக்கள் கூட்டில் 10 புறா இருக்குன்னா 9 புறாக்கு நோய் வந்தாலும் அந்த ஒரு புறாக்கு மட்டும் வராது. அதுக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பார்த்தோன்னா சில புறாக்கள் பட்டாலே கிடந்து பயங்கரமாக பறக்கும். சில புறாக்கள் கொஞ்சம் தெளிஞ்ச பிறகு தான் பறக்கும். அப்படி நிறைய ரகங்களில் நிறைய கேட்டகரியாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்கணும். புறாக்களை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம பறந்த புறாக்களை எடுத்துகிட்டு உடனேலாம் செட் பண்ணி பறத்த முடியாது. கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிட்ட வந்த பிறகு நமக்கு அது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அது என்னென்ன பண்ணுது, இந்த மேலுக்கு போட்டு இந்த ஃபீமேலில் போட்டு பேர் பண்ணி பட்டாக்கள் எடுத்து எந்தெந்த மாதிரி புறாக்கள் விழுது, அது ஜென்ரேஷன்லாம் எப்படி புறாக்கள் இருந்திருக்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த ஃபீமேலுக்கு இந்த மெயில் ஓகே செட் ஆகிருச்சு, அப்போ இதை பறத்தி பார்த்து ஓகே நல்லாயிருக்கு, இதை கழிக்கணும், இதை வைக்கணும். அப்படி நம்ம பொறுமையாக சார்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த புறாக்களை சேகரிக்க முடியும், வைக்க முடியும். மோஸ்ட்லி நம்ம எதுக்காக இந்த பழைய புறாக்கள், கொஞ்சம் லெந்து புறாக்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல அமைப்பில் உள்ள புறாக்களை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சித்து புறாக்கள் இல்லாமல், சின்ன புறாக்கள் இல்லாமல், அந்த புறாக்கள் இம்யூனிட்டி லெவல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பழைய ஓல்டு லைனேஜ் நிறைய பேர் பேசுகிற காரணம் என்னென்னா, அதுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த புறாக்களில் பார்த்தோன்னா. அதனால தான் நிறைய பேர் அதை விரும்புகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற இன்னொரு கேள்வி, நான் ஒரு இடத்துலேருந்து நல்ல ரேட்டு கொடுத்து பறந்த புறாக்களாக வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அந்த புறாக்கள் என்கிட்ட பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் இருக்கேன், நான் ஒரு புறா ஒரு இடத்துலேருந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புறா அவங்கள்ட்ட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்த புறாவாக இருக்கும். அந்த புறாவை நான் எடுத்துகிட்டு நான் ஒன்று அதே பேரில் வச்சுக்கலாம், இல்லைனா பார்த்தோன்னா நான் பேரை பிரித்து கொடுத்து நான் பட்டாக்கள் எடுத்துருக்கேன். அந்த பட்டாக்கள் எடுத்து நான் பறத்தி பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. அப்படின்னா அந்த புறாக்கள் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த புறாக்களில் நம்ம எந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம், அந்த புறாக்கள் நம்ம எந்த மாதிரி ஃபீடு மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது இருக்குது. இப்போ அவங்க அந்த புறாக்களை பறத்திருக்காங்கன்னா அந்த புறாக்களை பற்றின ஃபுல் விஷயமும் அவங்களுக்கு தெரியும். சில புறாக்கள் நல்லா ஃபுல் டைம் பறக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் அந்த புறாக்களை. அதுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம நம்ம பறக்கலைன்னு சொல்கிறதோடையும் அது எதனால் பறக்கலை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி அந்த புறாக்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம புறாக்களை பொறுத்த வரைக்கும் பறத்த முடியும். அதனால் ஒரு இடத்துல புறா பறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு இடத்துல கண்டிப்பாக பறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேரண்டி யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த புறாக்களை மெயின்டைன் பண்ணுற விதம் நம்ம கையில் இருக்குது. அந்த புறாக்கள்கிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது. சில புறாக்கள் இருட்டை பார்த்தோன்னே உட்காந்துரும். சில புறாக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வெயிலில் கடந்து ஃபுல்லாக பறக்கும். சிலது கொஞ்சம் வெயில் வந்தோடனே கொஞ்சம் மடிக்கும், சிலது கொஞ்சம் லாங்கு போயிட்டு வரும், சிலது ரொம்ப லாங் போகிற மாதிரி இப்போ எங்கேயாச்சும் உட்காந்துட்டு வரும். அப்போ அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கண்டுபிடிக்கணும். அதனால் பறந்த புறாக்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலுமே அது ஃபுல்லாக ரிசல்ட் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி வைக்காமல் அந்த புறாக்களை பறத்தி பார்த்து என்னென்ன மைனஸ் இருக்குது,
இது எப்படி நம்ம ப்ளஸ் ஆக்கலாம், அந்த புறாக்கள் எப்படி நம்ம வந்து டைமிங்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கொண்டு வரணும். சில புறாக்களுக்கு கொஞ்சம் ஃபீடு கூட கூடிச்சுனாலும் புறா பறக்காது. அது ஒரு கண்ட்ரோலாக ஃபீட் இருக்கணும் அந்த புறாக்களுக்கு. அப்படி இருந்தால் தான் அந்த புறாக்கள் வந்து பறவைக்குள்ளே வரும். சிலது வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஃபீடு தேவைப்படும். அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த புறாக்களை ஹேண்டில் பண்ண பறத்தி பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது, அந்த புறாக்களை பற்றி நான் பறத்துனது, நான் வச்சுருக்கிற புறாக்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அண்ணா வந்து இந்த ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய விதமான புறாக்களை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நிறைய புறாக்களை பார்த்துருக்காங்க, நிறைய புறாக்களை பறத்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த புறாக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், இந்த புறாக்கள் எனக்கு நான் நினச்ச மாதிரி உள்ள புறாக்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டால் சில பேர் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அப்போ நம்ம இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிறத கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதை வந்து திருப்பி ரொம்ப இம்ப்ரீட் பண்ணாமல் அந்த புறாக்களை வந்து அவுட் கிராஸ் பண்ணணும். வேறு லைனேஜ்லேருந்து ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு பேர்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ரெக்கையெல்லாம் நல்ல பெரிய ரெக்கையை கொண்டு வந்து இந்த புறாக்கள் வந்து கலருக்கு பார்க்காம அந்த புறாக்களோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக கொஞ்சமாக அவுட் கிராஸ் பண்ணி உடச்சி பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த புறாக்களில் இது பண்ண முடியும். அதேமாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்த புறாக்களை வளர்த்துட்ருக்கோம். இந்த புறாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு எல்லாமே அதுதான் மாதிரி நம்ம இருப்போம். இந்த ஃபீல்டுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீ பெரியவன், நான் பெரியவன், நீ இவ்வளோ புறா வச்சுருக்க, நீ இந்த புறா வச்சுருந்தோம், நீ இவனான்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுட்டு நம்ம அது மாதிரிலாம் பேசி யாரையுமே கஷ்டப்படுத்திட்டு யாரையுமே காயப்படுத்திட்டே இல்லாமல், அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற புறா அது கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு தான். அது என்னவோ பண்ணுறது, என்னவோ பறக்குது, இல்லைன்னா என்னமோ இருக்கட்டு, அந்தந்த புறாக்கள் அது அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொக்கிஷம் தான். அதனால் வந்து பார்த்தோன்னா யாரையுமே மனசு காயப்படுற மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து யாருமே பேசாதீங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டது, இந்த நைட்டு பறக்கும்போது இந்த இந்த ஃபோக்கஸ் லைட் வந்து எதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தோம்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளட் லைட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வால்டேஜ் கேட்டகரியில் வரும் வாட்ஸில். இப்போ 200, 250, 500 அந்த மாதிரி வரும். அதில் வந்து ஃப்ளிப்கார்ட் அசூட் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபில்டர் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பிராண்டில் நிறைய காம்போ பேக்ஸில் வரும். அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மொட்டை மாடி கொஞ்சம் பெரிய மொட்டை மாடியாக இருக்குது அப்படின்னா 2 லைட் வாங்கி 2 கார்னரில் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிங்கனாலே தாராளம் போதும். இல்லை எனக்கு ஓரளவுக்கு நார்மலான பிளேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளட் லைட் வாங்கி வச்சிங்கனாலே தாராளம் போதும். நம்ம தரைக்கு வந்து டியூப் லைட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளட் லைட்டும் வச்சிங்கனாலும் ரேட்டும் கம்மியாக இருக்கும். ரேட்டும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து உழைப்பும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து வாங்கியது கிட்டத்தட்ட வந்து வருஷ கணக்கில் நானும் வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ தான் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ எனக்கு நம்ம பார்க்குற ஒர்க் ஷெடியூல் அப்படி டைமே கிடைக்கல. நமக்கு அதனால் புறாக்கள் வெளியே கூட திறந்து விட்டு ஃபீட் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஷெடியூல் இருக்குது. ரொம்ப டைட்டான ஷெடியூலாக இருக்குது. இது கண்டிப்பாக ஃபியூச்சர் டேஸில் கண்டிப்பாக நம்ம அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி நம்ம கண்டிப்பாக அந்த புறாக்களை பறத்தி நம்ம சேனலில் கன்ஃபார்ம் வீடியோ வரும். அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டது என்னென்னா, என்னுடைய பெரிய புறாக்கள் நான் ஸ்டாக்காக வச்சுருக்கிற புறாக்களுக்கு திடீர்னு பார்த்தாச்சுன்னா வாய்க்குள்ளே வந்து 2 பிரிவாகி அதில் வந்து சதை மாதிரி வளருது, இந்த கட்டி மாதிரி பருவு மாதிரி வாய்க்கு உள்ளே வருது. வந்ததுக்கு ஒரு சைடு கண்ணு மறைஞ்சு அது அப்படியே இற தண்ணி தின்ன முடியாமல் இறந்து போகுது சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு. இந்த போல் கம்பு என்ன ஃபுட் ஐட்டங்கள் எடுத்தாலுமே அவ்வளோ டஸ்ட்டு வித்தியாசமாக என்னெல்லாமோ இருக்குதுக்குள்ளே. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக கழுவி இப்போ காய வச்சு போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. சப்போஸ் எனக்கு கழுவிலாம் காய வைக்க முடியாது அப்படின்றவங்க நம்ம அந்த ஃபீட் பண்ணுற டைம் மார்னிங் வந்து பார்த்தோன்னா லைட்டாக தண்ணியில் 2 அலசி நம்ம அப்படி வச்சு பழகுனீங்கனாலும் ஓகே, அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வருது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அந்த அஃபெக்டான புறாக்கு ஓஎஃப்எம்மில் ஒரு 2 ml சிரிஞ்சில் ஃபுல்லாக தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் சிரப்பை மட்டும் எடுத்து அதை வந்து காலையில் கொடுத்து விட்ருங்க. ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு திருப்பி ஒருக்கா கொடுங்க. அந்த எப்பேற்பட்ட அது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் டக்குன்னு அது வந்து க்யூர் ஆகி வந்துடும். ஸ்டார்டிங்கில் பார்த்து அப்படியே பார்த்த உடனே கொடுத்துருங்க. டெய்லியும் புறாக்களை வாட்ச் பண்ணுங்கள். ஏன் டல்லாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த புறாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்த்து அடுத்தடுத்த வீடியோஸும் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.